ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உச்சன் எப்போது செயல்படுவார், இதன் தலைப்பு. கிரகங்களின் வலிமையில் அதிகபட்சமான வலிமைங்கிறது உச்ச கிரகங்கள் தான். இந்த உச்ச கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வேலை செய்தால் அந்த ஜாதகருக்கு அவர்கள் தர வேண்டிய காரகம் மற்றும் ஆதிபத்தியத்தை மிகவும் வலிமையாக தரும் தகுதி கொண்டவர்களாக இருப்பாங்க. இதில் லக்ன சுபர்களாக அவங்க இருந்து வலிமை அடைஞ்சா ஜாதகர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்ன அசுபர்கள் வலுப்பெற்று இருக்கிறதுங்கிறது அவர்கள் நின்ற வீட்டின் அடிப்படையில் கொஞ்சம் 50-50 சாய்ஸாக தான் போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு குரு பகவான் 4-7 கேந்திர ஆதிபத்தியத்துக்குடைய பாதகாதிபதி. இவர் உச்சம் பெற்ற நிலையில் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஒன்று பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பாரு, கொடுத்துட்டு திருமண வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்கி விடுவார். இல்லை திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டுட்டு போயிட்டு பொருளாதாரத்தில் பெருமளவு வளர்ச்சி இல்லாத மாதிரி பண்ணி விட்டுடுவார். ஸோ எப்போவுமே யோகர்கள் வலுப்பெறுவது சிறப்பு. நம்ம லக்ன சுபர்கள் வலுப்பெறணும். எல்லா லக்னத்திற்கும் 1, 5, 9ஆம் அதிபதிகள் சுபர்களாக வருவாங்க. இதில் ஒரு சில லக்னங்களுக்கு லக்னாதிபதியே வில்லங்கமான ஒரு இடத்துக்கு அதிபதியாகவும் வருவார். இன்னும் சில லக்னங்களுக்கு 5ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக வர்றது, 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகளும் கூட இருக்கும். உதாரணமாக ஒரு கன்னி லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவானே 6ஆம் அதிபதிங்கிற ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியும் வருவார். ஸோ எல்லா கிரகங்களும் நன்மை தீமை இரண்டையும் கலந்து கொடுக்கும் விதியோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரகம் நன்மைகளை மட்டுமே தரும் அப்படின்னும் அல்லது தீமைகளை மட்டுமே தரும் அப்படின்னும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இரண்டும் கலந்திருந்தால் தான் மனிதனுடைய வாழ்க்கை பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போக முடியுங்கிறதுக்காக தான் இந்த சூட்சம். இப்போ உச்சகிரகம் செயல்படுறது எப்படி செயல்படும், எப்போது செயல்படும்? எல்லா கிரகமும் தன்னோட தசை வந்தால் முழுமையாக செயல்படும். இந்த உச்சநாதனுக்கு மட்டும் ஒரு விளக்கு என்ன அப்படின்னா, இவர் ஏதாவது ஒரு வகையில் ஜாதகருக்கு தன்னுடைய கடமையை ஆற்றிவிட வேண்டும் என்பதற்காகவே ஒன்று தனது வீட்டில் அமர்ந்த கிரகங்களின் மூலமாக தனது உச்ச வலிமையை பிரதிபலிக்க பார்ப்பார். அதனால தான் உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் உச்சனை போல் செயல்படும் அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்லியிருக்கோம். தசா வராத காலகட்டத்தில் பிறக்கிறவங்க, உதாரணமாக ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், விருச்சிக லக்ன ஜாதகம், இவர் மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம், இவருக்கு குரு உச்சம். விருச்சிக லக்னம், மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம், இவருக்கு குரு உச்சம். 2-5 குரு கடகத்தில் உச்சமாகிறாரு. சந்திரன் 5ஆம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. இவர் பிறந்த போதே சனி மகாதிசை தான் முதல் தசை. இவருக்கு குரு திசை வாழ்க்கையில் வரவே வராது. அப்போ குரு தனது உச்ச வலிமையை இந்த ஜாதகத்திற்கு எப்படி செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது பார்வை பெறும் இடங்களின் மூலமாக, இந்த 1, 5, 9, 7 இந்த பார்வையின் மூலமாகவும், தனது வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் மூலமாக. இப்போ நான் சொன்ன அந்த உதாரணத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ சந்திரனின் மூலமாகவும் மற்றும் தனது சாரம் கொண்ட கிரகங்களின் மூலமாகவும், ஒன்று பார்வையின் மூலமா, அடுத்து தனது வீடுகளில் அமர்ந்த கிரகத்தின் மூலமா, அடுத்தது சாரம் கொண்ட கிரகங்களின் மூலமாகவும் தனது உச்ச வலிமையை ஜாதகருக்கு தரும் தகுதி கொண்டவராக இருப்பார். புரியுதுங்களா? நேரடியாக தசை வந்ததுன்னா ஃபுல் பவர் 100% தனது ஆதிபத்திய காரகத்துவத்தை லக்ன சுபரா அல்லது லக்ன அசுபராங்கிறத பொறுத்து முடிவு செய்து கொடுப்பார். அப்படி இல்லைங்கிற விதிகளில் படி பார்வை பெற்ற கிரகங்கள், தனது வீட்டில் அமர்ந்த கிரகங்கள், தனது சாரம் கொண்ட கிரகங்களின் மூலமாக அதை செயல்படுத்த துணிவார். மேலும் புத்தி காலங்களில், இப்போ குருதிசை தான் இந்த ஜாதகருக்கு வராது. விருச்சிக லக்னம், மீன ராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம், குருதிசை வராது. இப்போ சனி மகாதிசையில் குரு புத்தி நடக்கும் காலத்தில், புதன் மகாதிசையில் குரு புத்தி நடக்கும் காலத்தில், கேது மகாதிசையில் குரு புத்தி நடக்கும் காலத்தில், சுக்கிர மகாதிசையில் குரு புத்தி நடக்கும் காலத்தில் அந்த உச்ச வலிமையை வெளிப்படுத்த உணர்வார். தனது அதிகாரத்தை, உச்ச வலிமையை ஜாதகருக்கு 2, 5ஆம் இடத்தின் பலன்களை 9இல் அமர்ந்த நிலையில் கொடுக்க துணிவார். புரியுதுங்களா? ஏன்னா உச்சகிரகம் எப்போவுமே மற்ற கிரகங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது. அதுதான் இருக்குல்லையே ஹையஸ்ட் பவர். ஒரு தசாநாதனும் உச்சமாக இருந்தால் மட்டுமே அங்கே சரியான போட்டி பொறாமை இருக்கும். இதுதான் அந்த உச்சனை உச்சன் நோக்கிடில் அப்படிங்கிற சிக்கல். ஒரு தசாநாதன் லக்ன எதிரியாக இருந்து, புத்திநாதன் லக்ன சுபராக இருந்து,
2 கிரகங்களுமே உச்ச வலிமையோடு இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இதே இதில் எடுத்துக்கலாம். விருச்சிக லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி மகாதசை சின்ன வயசில் முடிஞ்சு, புதன் மகாதசை படிக்கிற வயசில் வருது. புதன் விருச்சிக லக்னத்துக்கும் மீன ராசிக்கும் நல்லவரே கிடையாது. லக்னப்படி அவர் அட்டமாதிபதி, ராசிப்படி கேந்திர பாதகாதிபதி. இவரோட திசையில் புத்திநாதன் குரு உச்ச வலிமையோடு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 2.5 வருஷம் புதன் திசையில் குரு புத்தி நடந்த காலத்தில் ஜாதகர் டிகிரி முடிக்கிறாரு, ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அப்படி கொடுப்பார். தசாநாதன் மிஞ்சிக்கிட்டு செயல்படுற தன்மை உச்சமாக இருக்கிறதுனால மட்டும்தான். ஒரு உச்சம் இல்லைன்னா அவரால் வேலை செய்ய முடியாது. இங்கே நீ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோடைய ரேங்கிங் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் கிரகங்களுடைய நிலையம். உச்சம் அதி உன்னதம், அதுக்கடுத்து மூலத்திரிகோணம், அதுக்கடுத்த நிலையில் ஆட்சி, அதுக்கப்புறம் திக்பலம், சுபர்களுடைய இணைவு, சுபர்கள் வீட்டில் அமர்வது, சுபர்களின் பார்வை, பரிவர்த்தனை மூலமாக கிடைக்கிற யோகம், வர்க்கோத்தமம் மூலமாக கிடைக்கிற யோகம், இந்திய லக்னத்தில் அமர்ந்ததன் மூலமாக கிடைக்கிற யோகம், புஷ்கர நவாம்சத்தில் அமர்றதன் மூலமாக கிடைக்கிற யோகம்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதவியினுடைய வலிமை குறையுங்கிறது மாதிரி. ஒரு உச்சன் தனது தசை காலம் வந்து விட்டால் முழுமையாக செயல்படுவார். இதில் எந்த டவுட்டும் இல்லை. அவர் அந்த நேரத்தில் செயல்பட்டே ஆகணும். இதுலேயும் நுணுக்கங்கள் நிறைய இருக்குது. வீடு கொடுத்தவர், அந்த உச்சனுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிலைத்த இடத்துல வலிமையான வீட்டில் உட்கார்ந்தபடி உச்சன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரா, இல்லை வீடு கொடுத்தவனே ஆல்ரெடி பலகீனங்கிற போது அந்த வீடே பலகீனம் அடையும் போது இவருடைய உச்ச வலிமையும் பலகீனம் அடையுங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ மேற்கூறிய அதே உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். இப்போ இவருக்கு குரு உச்சம், வீடு கொடுத்த சந்திரன் நீச்சம், கூடவே சூரியனும் விருச்சிகத்திலே இருக்காங்க. அப்போ அமாவாசை யோகமாக போயிட்டு சந்திரனுக்கு பவரே இல்லை. இப்போ குருவுடைய உச்ச வலிமையில் 50% காணாமல் போயிடும். குரு உச்சம்தான், ஆனால் அந்த வீட்டின் வலிமை வீடு கொடுத்தவனின் நிலையை கொண்டு தீர்மானிக்கும் போது அங்கே சந்திரன் நீச்சம் அடைந்து அமாவாசை தோஷத்துலேயும் உட்காந்துட்டு இருக்காரு. அதே குருவோட ராகு க்ளோஸாக சேர்ந்துருக்காரு. அதே 9ஆம் இடத்துல 5 டிகிரி வித்தியாசத்தில் ராகு உட்காந்துட்டு இருக்காரு குருவோடு சேர்ந்து. 2 பேருமே பூச நட்சத்திரம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இப்போ 75% குருவுடைய வலிமை போயிடும். இவரை நாம் உச்சன் பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுக்கவே முடியாத சூழ்நிலையில் வந்து. ஸோ ஒரு உச்ச கிரகம் சிறப்பாக செயல்படுவதற்கான காலங்கிறது அவங்களோட தசை தான். தசா காலங்களுக்கு அடுத்தபடியாக புத்தி காலங்கள், மற்ற கிரகங்களின் தசையில் தனது புத்தி காலங்களில் செயல்படும் தன்மை. அதற்கடுத்து தனது வீட்டில் அமர்ந்தவர்களின் வலிமையை தூண்டிவிட்டு அவர்கள் வலுவானவர்களாக ஆக்கி அதன் மூலமாக செயல்படுத்துறது. அடுத்து தனது பார்வை பெற்ற கிரகங்கள், அதுக்கப்புறம் தன்னோட இணைந்த கிரகங்கள், அடுத்து நமது நட்சத்திர சாரத்தில் அமர்ந்த கிரகங்களை ஒரு மாதிரி மைனூட்டாக தூண்டிவிட்டு அதன் மூலம் செயல்படுறது. ஸோ ஜாதகத்தில் உச்ச கிரகங்கள் இருந்துட்டாலே வாழ்வு உயர்வுன்னு சொல்ல முடியாது. 5 கிரகம் உச்சமாயிட்டு சாதாரணமாக மளிகை கடை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வருமானம் இல்லாமல் போராடிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் தெரியும். 5 கிரகம் உச்சமாக இருக்கும் அவங்க ஜாதகம், பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. அதனால தசாபுத்திகள் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லக்ன சுபர்கள் உங்கள் நண்பர்கள் வலுவடைய வேண்டும். எதிரிகள் சமநிலையோடு இருக்கணும். எதிரிகள் கூட பகையடையக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு கடகலக்ன ஜாதகத்திற்கு ஆயுளை தீர்மானிக்கிற 8ஆம் அதிபதி சனி, இவர் போய் நீச்சம் அடைஞ்சு கிரகணம் அடைஞ்சு பாவக்கோள்களோட கிரக யுத்தத்தில் ஈடுபட்டார்னா இவருக்கு ஆயுள் குற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியது வந்து. அப்போ எதிரியாகவே இருந்தாலும் அவரும் மிகவும் பலகீனம் அடையக்கூடாது, ஒரு சமநிலையோடாவது இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக உச்ச கிரகங்கள் செயல்படுவது என்பது தனது தசா காலங்களே மிக இன்றியமையாதது. அப்படி இல்லைன்னா வீடு கொடுத்தவனாகணும், உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் இருக்கணும், அவங்களோட தசையாவது நடப்புக்கு வரணும். அட்லீஸ்ட் உச்ச கிரகத்தின் பார்வை இணைவை பெற்ற நல்லது நட்சத்திர சாரத்தை பெற்ற கிரகங்களின் தசையாவது வரும்போது உங்கள் ஜாதகத்திற்கு அவர் உங்கள் லக்னத்திற்கேற்ப நன்மை அல்லாத தன்மை இந்த 2ல் எதையாவது ஒன்று நிச்சயமாக தருவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.